Hi everyone, welcome to our channel. Let's learn daily. So இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th standard first unitல இருக்கிற 12th example sum பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் என்னென்னா convert 76 cm of mercury pressure into nm power minus 2 அதாவது Newton per meter square using method of dimension. 76 cm அதை நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயருக்கு கன்வெர்ட் பண்ண வச்சுருக்காங்க. அந்த யூனிட் இருக்குல்ல, ஸோ அந்த கன்வர்ஷன் சென்டிமீட்டர் டு மீட்டர், அதாவது என்ன அப்படின்னா என்ன அர்த்தம், சிஎம் அதாவது சென்டிமீட்டர் அப்படின்றது சிஜிஎஸ் சிஸ்டம் கூட சேர்ந்தது, மீட்டர்ன்றது எஸ்ஐ யூனிட் கூட சேர்ந்தது. ஓகேவா? அப்போ சிஜிஎஸ் சிஸ்டமில் இருக்கிறத எஸ்ஐ சிஸ்டமுக்கு கன்வெர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போது ஃபஸ்ட்டு சிஜிஎஸ் சிஸ்டமில் அந்த ப்ரெஷர் வேல்யூ தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ ப்ரெஷருடைய வேல்யூ என்னன்றது தெரியணும். ஸோ ப்ரெஷர் ஃபார்மில் என்னது, P = ρgh. ஸோ அந்த ஹைட்டுன்றது சி லெவல்லேருந்து மெர்க்குரி எவ்வளோ தூரம் ரைஸ் ஆகிருக்கு அப்படின்றது. ஸோ அதில் லோயர் கிளாஸஸில் படிச்சுப்பீங்க 76 சென்டிமீட்டர் வந்து ரைஸ் ஆகிருக்கும் அப்படின்னு. ஸோ இது ஹைட். நெக்ஸ்ட்டு ஜியோடைய வேல்யூ இன் சிஜிஎஸ் சிஸ்டம். நெக்ஸ்ட்டு ரோவோடைய வேல்யூ, ரோ மீன்ஸ் மெர்க்குரியோடைய டென்சிட்டி. ஓகேவா? ஸோ மூணையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா இந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு அதோட டைமென்ஷன் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். எதுக்கு அப்படின்னா இந்த பவரில் ஏபிசி வேல்யூ போகிறோம்ல, அதை கம்பேர் பண்ணி எடுத்து எழுதுறதுக்கு. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ப்ரெஷருக்கு ஃபார்முலா என்னது, ஃபோர்ஸ் பெர் ஏரியா. ஸோ ஃபோர்ஸ்னால் என்னது, மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷன் டிவைடட் பை ஏரியா போடுவீங்க. ஆக்ஸலரேஷன்னா வெலாசிட்டி பை டைம் டேக்கன். அப்போ என்ன போடுவீங்க, டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன் மாற்றுவீங்க. அப்போ இது எப்படி மாறிடும், mx/t², ஏரியாவுக்கு ஒரு x². ஸோ இதில் ஒரு x கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இப்போ என்ன வந்திருக்கும் உங்களுக்கு, m கீழே உள்ள x மேலே வந்துச்சுன்னா l⁻⁻1, tயும் கீழே வந்து மேலே வந்துச்சுன்னா t⁻⁻2. ஸோ இதுதான் ப்ரெஷருடைய டைமென்ஷன் ஃபார்முலா. ஸோ டைரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா டிசால்வ் பண்ணி எழுத பழகிக்கோங்க. ஸோ இதுதான் டைமென்ஷனுடைய வேல்யூ. ஸோ இப்போ ஜென்ரல் ஃபார்முலா என்னது, m/a l/b t/c. ஸோ அதுலேருந்து ஏபிசி வேல்யூ கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா கம்பேர் பண்ணும்போது ஏவோடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல், 1க்கு ஈக்குவல். பியோடைய வேல்யூ -1க்கு ஈக்குவல். அண்ட் சியோடைய வேல்யூ -2க்கு ஈக்குவல். ஸோ கம்பேர் பண்ணி ஏபிசி வேல்யூ எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றது. ஸோ இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஆஃப் டைமென்ஷனல் அனலைசிஸில் படிச்சிருப்பீங்க. ஒன் சிஸ்டம் ஆஃப் யூனிட்டை இன்னொரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்க்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படின்றது. ஸோ அப்போது ப்ரெஷர் இன் சிஜிஎஸ் சிஸ்டம், எஸ்ஐ சிஸ்டம், அதில் எம்எல்டி அதோடைய டைமென்ஷன், அதேமாதிரி எம்எல்டி அதோட டைமென்ஷன் ரெண்டு ஈக்குவல்னு போட்டுட்டு எதை நீங்கள் மாற்ற போகிறீங்களோ அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு மீதி ஃபுல்லாக ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துங்க. ஸோ அப்போ எஸ்ஐ மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மீதெல்லாம் இங்கே கொண்டு வந்தீங்கன்னா இந்த டேர்ம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதுலேயுமே m1 m2 l1 l2 t1 t2 பதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு m1ன்றது எதுக்குரியது, சிஜிஎஸ்ல. அப்போ இந்த சைடு உள்ளது ஃபுல்லாக சிஜிஎஸ், இங்கிட்டு ஃபுல்லாக எல்லாமே எஸ்ஐ. சிஜிஎஸ் மீன்ஸ் சென்டிமீட்டர் கிராம் செகண்ட்ஸ். ஸோ அப்போது மாஸ்க்கு என்ன போடுவோம், அதில் கிராம் போடுவோம், டைமுக்கு செகண்ட்ஸ் போடுவோம், லென்த்துக்கு சென்டிமீட்டர். அதே இது எஸ்ஐயில் மாஸ்க்கு கேஜி போடுவோம், டைமுக்கு செகண்ட் போடுவோம், லென்த்துக்கு மீட்டர் போடுவோம். ஸோ இதெல்லாம் அந்த மாஸ் வேல்யூ அண்ட் லென்த் வேல்யூ டைம் வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும் உங்களுக்கு, 101298 இன்ட்டு, ஸோ நம்ம டிவிஷனில் போடுற மாதிரி போட்டிருப்பீங்க. அந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1 g/1 kg, 1 cm/1 meter, 1 second/1 second. ஸோ ரெண்டுமே சேம் தான். ஸோ கட் பண்ணிடலாம். 1/anything 1 தான். ஸோ அப்போ இதை அப்படியே நீங்கள் விட்டுருங்க, இது ரெண்டு மட்டும்தான் இருக்கும். அப்போ கிராமுக்கும் கிலோகிராமுக்கும் உள்ள ரிலேஷன் என்னது, 1000 gram is equal to 1 kg. 1000 gram equal to 1 kg. அப்போ 1 கிராம்னா என்னது, 1/1000 kg. அப்போ 10⁻³ kg, 10⁻³ kg divided by 1 kg. பவரில் என்ன இருக்குது, ஏ வேல்யூ என்னது, 1. அதே மாதிரி சென்டிமீட்டருக்கும் மீட்டருக்கும் ரிலேஷன் என்னது, 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர். ஸோ இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ 1 சென்டிமீட்டர்னா என்னது, 10⁻² மீட்டர் டிவிஷனில் இருக்கும். ஸோ அதனால் நம்ம அதை இப்படி போட்டுக்கலாம். இங்கே 1.
B வேல்யூ என்னது -1. ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகும், யூனிட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கேன்சல் அவுட் பண்ணிடலாம். ரிமைனிங் இருக்க பவர் டேர்ம்ஸை மட்டும் ஈக்குவேட் பண்ணணும். ஸோ என்ன கிடைச்சிருக்கும், 1012,928 இன்ட்டு 10⁻³ பவரில் 1 தான் இருக்குது. ஸோ 10⁻³ அப்படியே போட்டுடலாம். இன்ட்டு 10⁻² பவரில் ஒரு -1 இருக்குது. ஸோ இப்போ என்ன கிடச்சிருக்கும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு போடுவீங்க. ஸோ 1012,928 இன்ட்டு 10⁻³ இன்ட்டு 10⁻². இது ரெண்டையும் சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும், 1012,928 இன்ட்டு 10⁻⁻1. -1 டிவிஷனில் இருக்கதா அர்த்தம். ஸோ இப்போ இதோடைய வேல்யூ என்னது, 1012,928. ஸோ நம்ம இவ்வளோ பெரிய நம்பர் இருந்ததுன்னா நமக்கு ஈஸியாக இருக்காது. ஸோ சயின்டிஃபிக் நோட்டேஷன் யூஸ் பண்ணி சிக்னிஃபிகண்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இப்போ அந்த பாயிண்ட்டை முன்னாடி கொண்டு போகிறேன். ஸோ 1 2 3 4 5. ஸோ இந்த பிளேஸில் வைக்கும்போது எனக்கு 5ன்னு சொல்லி கிடைக்கும். ஸோ அப்போ அதை என்ன போட்டுக்கலாம், நீங்கள் 1.012,928 இன்ட்டு 10⁻5. ஸோ 5ன்னு தான் போடணுமா, இங்கே பாயிண்ட் வச்சுட்டு 4ன்னு போடக்கூடாதான்னு கேட்டால் போடலாம். ஸோ உங்களுக்கு 1 பாயிண்டில் ஆரம்பித்தா ஈஸியாக இருக்கணும்னு இப்படி போட்டிருக்கோம். ஸோ உங்கள் புக் ஆன்சர் இப்படி தான் இருக்கும். இல்லை நீங்கள் பின்னாடி 10 பாயிண்ட் சம்திங்னு ஆரம்பிச்சிங்கன்னா பவரில் குறைச்சிக்கோங்க. ஸோ அப்போ இதோட யூனிட் என்னது, டயன்னா ஃபோர்ஸ்க்குரிய யூனிட். இங்கே நியூட்டன்னு சொல்லுவோம், நம்ம சென்டிமீட்டரை மீட்டர்னு போடும். ஸோ அதுக்குரிய யூனிட்டை கன்வெர்ட் பண்ணி மாற்றி எழுதிக்கோங்க. ஸோ இதுதான் உங்களுடைய ப்ரெஷருடைய வேல்யூ இன் SI சிஸ்டம். ஸோ என்ன பண்ணியிருக்கோம், CGS அண்ட் SI ரெண்டையும் கம்பேர் பண்ணி எழுதிட்டு அதில் டைமென்ஷன்ஸ் என்னன்றதை கம்பேர் பண்ணி எழுதி போகிறோம். அதாவது ப்ரெஷர்னால ப்ரெஷர் வேல்யூ, நீங்கள் என்ன கான்ஸ்டன்ட் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறீங்களோ அதுக்குரிய வேல்யூ நீங்கள் ஈக்குவேட் பண்ணி எழுதிக்கணும். அதோட கம்பேர் பண்ணி பவரில் வச்சு ABC எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு M1 M2 T1 சாரி M1 L1 T1 M2 L2 T2 எல்லாமே அந்தந்த யூனிட்ஸில் மாஸ் லென்த் டைம் உடைய வேல்யூஸ். அதை அந்த ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணுற மாதிரி போட்டிருக்க ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணி டெரைவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய வேல்யூ இன்னொரு சிஸ்டமில் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சலாம். ஸோ இது வந்து உங்களோட டைமென்ஷன் அனலைசிஸோட ஃபஸ்ட் அப்ளிகேஷன். அதாவது டு கன்வெர்ட் ஒன் சிஸ்டம் ஆஃப் யூனிட் இன்டு அனதர் சிஸ்டம் ஆஃப் யூனிட். ஸோ இங்கே எதுக்கு மாற்றிருக்கோம், CGS சிஸ்டம்லேருந்து SI சிஸ்டமுக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.